ஹாய் ஆமீஸ் வெல்கம் டு பிடிஎஸ் லவ்லி ஃபிக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு டேகிங்கோட ஒரு ஒன் ஷாட் தானே ஒன்று பார்க்க போகிறோம். ரிவெஞ்ச் மேரேஜ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நம்ம சீக்கிரமாகவே வந்து போட்டுடலாம். அண்ட் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஒன் ஷாட் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு போட்டுறேன்டா. கொஞ்சம் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் கண்டிப்பாக நான் போட்டுருவேன்டா, கவலைப்படாதீங்க. வந்துட்டு என்ன கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம சண்டையாக வந்துட்டு ஒரு கும்பலாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா நல்ல ரஷ்ஷாக இருக்குது அந்த இடத்துல, ஒரே சண்டை போயிட்டுருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர்த்துக்கு சண்டை நடந்துகிட்ருக்கு. இது வந்துட்டு காலேஜில் வந்து நடந்துகிட்ருக்கு ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஆர்கியூமெண்ட்டாக இருக்குது. சுற்றி சுற்றி நின்றுட்டுருக்காங்க நிறையா பேர். இதை வந்துட்டு தூரத்துலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சார்லாம் வந்து பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்களே எந்திரிச்சு வர அளவுக்கு அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பொண்ணும் பையனும் வந்துட்டு செம்மையாக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு உப்பிச்சப்பு இல்லாத ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். அந்த இவங்க வாக்கியா வரப்பு சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒய்யனும் டேவும் தான். இவங்களுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு அடிதடி தகராறு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது மேலே கையை மட்டும் தான் வைக்கல, மற்றபடி பார்த்திங்கன்னா இவர் முடி வந்துட்டு ஒயன் கையில், ஒயன் முடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டே கையில், இப்படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் வம்பு பண்ணுறதே யாருன்னா நம்ம டே தான். ஒயன் வந்துட்டு எவ்வளோ தான் அமைதியாக இருந்தாலும் சரி, அப்போ டே வந்துட்டு தேவையில்லாமல் போயிட்டு பிரச்சனை பண்ணி அவளை வந்து கற்ற விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் நம்ம டேவோட வந்துட்டு வேலையே. இது ஒரு தனி பொழப்பாகவே வந்து பார்த்துக்கிட்டு நம்ம டே என்ன பண்ணி இருந்திருப்பாருனா வந்துட்டு காலேஜ் லைஃப் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம டே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயனோட சீனியர் தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு ஜூனியர் பண்ண கலாய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரேகிங்லாம் பண்ணுவாங்களே, அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயனை பிடிச்சி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாரு. ஒயனை வந்துட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்ன வயசில் பெரியவர் சீனியர்னால் வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வந்துட்டு ஜூனியர் வந்துட்டு அடிமை மாதிரி நடத்துவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாத்திங்கம் பேச ஆரம்பிச்சிருவாளா. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேக்கு வந்துட்டு செம்மையாக வந்துட்டு அப்படி இவளை வந்துட்டு விடக்கூடாது, ஓவராக பேசிட்டா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கர்வம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று வந்துருக்கும். ஸோ அதுலேருந்து பிடிச்சிக்கிட்டது தான் உங்களை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று உங்களை வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருப்பார். நீங்களும் வந்துட்டு செம்ம கோவக்காரியை, நீங்கள் வேறு வந்துட்டு பிடிச்சவர் நல்லா ஏறுன்னு ஏறிக்கிட்டு இருப்பீங்க. 2 பேரும் அப்படியே அடித்தடியாக தான் இருக்கும். இப்படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா காலேஜ் லைஃப் வந்து போயிட்டுருக்குது. ஒரு தடவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்டே இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருப்போம், ஒன் சைடாக வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ்மேட்டு பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டேக்கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்துட்டு எப்போவுமே இந்த கிளாஸ்லலாம் உட்காந்துருப்பாங்களே, ஸோ வந்துட்டு நீங்களும் அந்த கிளாஸ் தானே, நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்டு பெஞ்சு அவள் பேக் பெஞ்சில் உட்காந்துருக்கா. அவள் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு நான் நம்ம சீனியர் டே இருக்கார்ல அந்த டிபார்ட்மெண்ட்டில், அவர் எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனால் வந்துட்டு அவர் எப்படி போய்ட்டு வந்துட்டு ரீச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இதை நீங்கள் சும்மா உட்காந்து நீங்கள் வந்துட்டு இதை கேட்டுட்டு அது ஒரு சரியான ஒழுசை, அந்த ஒழுசையெல்லாம் ஒரு 10 ஒழுசை காதலிக்கிட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி வந்துட்டு உட்காந்துக்கிறீங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டில் தானே வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் கிளாஸ் முடிஞ்சிருச்சு, ஸோ வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு டேரெக்டாக உங்கள் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, ஒயன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ட்டு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு என்ன ஆச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஒயன் நீ வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதான் என்ன ஹெல்ப்பு சொல்லி தொலை. அதுவா ஒயன் நான் வந்துட்டு டேவை பார்க்க போகிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏம்மா உனக்கு ஏதாவது அறிவு இருக்காம்மா, நீ வந்துட்டு டேவை பார்க்க போகிறதுக்கு என்ன எதுக்குமா கூப்பிட்றோம், உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போக வேண்டியதுனம்மா. இல்லை என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவருக்கு கிளாஸ் இருக்கான் அதனால சொல்லிட்டு கிளம்பிட்டா, என் கூட யாருமே இல்லை, என் கொஞ்சம் சீக்கிரம் நீ என் கூட வரியா அப்படின்னு பார்த்துட்டு உடனே கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் கூப்பிடுறா. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் டேக்கும் சும்மாவே ஆகாது. இதெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணு கூப்பிட்றா. டென்ஷன் தானே வரும். அப்போனா நீங்கள் வந்துட்டு உடனே எங்கேயாவது உனக்கு அறிவு இருக்கா, அவனை பார்த்தாலே எனக்கு எரியுது, அவனுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியும்னே தெரியாது, நீ இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா, அதெல்லாம் தான் என்ன கூப்பிட்றேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கற்றுனோன்னா, ப்ளீஸ் ஒயன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பவும் வந்துட்டு கம்பல் பண்ணுறா. என்னெல்லாம் முடியுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் சைக்கிள் எடுத்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டேவே வராரு. அப்படி வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு கண்ணுக்கு அந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு போகும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டே வந்து அடுத்து இப்படி கையை வச்சு நிறுத்திக்கிறாரு. அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு ஹாய் டே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹாய் சொல்லு கிளாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இல்லை உங்ககிட்ட தான் பேச நாங்கள் 2 பேரும் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட பேச நீங்கள் 2 பேரும் நிற்கிறீங்களா,
நீ நிற்கிற அப்படின்னு சொன்னால் ஓகே ஒத்துக்கிறேன், பட் இவ எதுக்கு நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான்லாம் ஒன்றும் நிற்கலை, ஆக்சுவலாக நான் சைக்கிள் எடுக்க டைம் ஆகிடுச்சு, நான் தான் கிளம்புறேன். ஏன் என் பொய் சொல்கிற, நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, அப்பாடமா பொய் சொல்கிறா. ஏ நான் நான் இந்த பாருமா, நீ வந்துட்டு என்னத்துக்கும் நீ அவனை மீட் பண்ண வந்திருக்க அப்படின்னா நான் எதுக்கு வந்துட்டு அவனை மீட் பண்ணணும் அப்படிங்கும்போது, ஏ நீ என்ன அவன் இவன் போட்டு பேசுகிறேனே அப்படின்னு சொல்லும்போது, அப்படி தாண்டா பேசுவேன், என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன் உனக்கு அவ்வளோதாண்டி மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சேர்ந்துட்டு கத்துறீங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாக்கிய வரப்பு சண்டை ஆரம்பித்தோன்னே அந்த பொண்ணு நம்ம கிளாரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ கொஞ்சம் சத்தம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. சரி நம்ம வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சைக்கிள் எடுக்கிறீங்க. பட் வந்து சைக்கிளை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு. நீங்கள் 2 பேரும் எதுக்கு நிற்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை விடவே மாட்டேங்கிறாரு உங்கள் சைக்கிளை வந்துட்டு. அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இல்லட்டே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குட்டே, நான் வந்துட்டு உன்னை விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அது வந்துட்டு ஒரு விதமாக சொல்கிறா. அதை நம்மகிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படிங்கும்போது, ஆமாம்மா, பட் ஆனால் நான் வேறு ஒரு பொண்ணால் லவ் பண்ணுறேன் நான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஒய்யனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சைக்கிளை வந்து விட மாட்டேறான்னு சொல்லிட்டு பிடிச்சி தானே இழுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு. அப்போ நீங்களும் ஒரு செகண்ட் அமைதியாகிட்டு, வேறு பொண்ணை லவ் பண்ணுறான், இவன் யாரை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுங்க ஒரு சைடில் வந்துட்டு. அப்போ வந்துட்டு நம்ம கிளாரா வந்துட்டு, என்னட்டே சொல்கிறேன் நீ அப்போ எந்த பொண்ணை லவ் பண்ணுற நீனு அப்படின்னு சொல்லும்போது, காலேஜ் குரூப்பில் நீ இருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் இருக்கேன் தான். சரி ஓகே, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் தனியாக ப்ரைவேட்டாக உனக்கு நான் வந்துட்டு டிஎம் பண்ணுறேன் யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு வந்து சொன்னோன்னே, இல்லை பரவாயில்லட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ தெரிஞ்சுக்கணும் அந்த பொண்ணு யாருன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக பிடிச்சி போல இருக்குது, பாவம் தானே, நமக்கும் அப்படி தானே இருக்கும் அப்படி செஞ்சா. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்டே வந்துட்டு சைக்கிளை விட்டுடுறாரு. விட்டதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அந்த பையன் சல்சல்னு ஓடி போயிடுறா வீட்டுக்கு வந்துட்டு. அப்புறமேட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நடந்துகிட்ருக்கோம். நம்ம ஒயன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கா, என்ன தான் வந்துட்டு யார் அந்த பையன், அந்த பொண்ணு வந்து சொல்லும்போது எதுக்கு அவன் அப்படி சொல்லணும், அதுவும் ஒரு மாதிரி இதில் சொன்னான் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டே வந்துட்டு மெசேஜ் பண்ணாரா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல. பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டாரு, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு அதை கேட்டுட்டு செம வந்துட்டு ஒரு சோகமாக எடுத்து அந்த பொண்ணுக்கு வந்துட்டு, சரி ஓகே டே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து கேரி ஆன் பண்ணுங்கள், நான் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கிளாரா வந்துட்டு சொல்லிடுவா. அப்போ நம்மகிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிச்சிருந்துருப்பார் கான்வர்சேஷனை வந்துட்டு. மறுநாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து காலேஜ் வந்து போயிருந்துருப்பாங்களா. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு டே வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கேங்ஸ்டர் மாதிரி ஒரு சீனியர் தானே. ஸோ அவங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது அது அஃபிஷியலாக வெளியே தெரியவும் எல்லாரையும் பேச ஆரம்பிச்சிடுறாங்களா. சரி யார் அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கிளாரா போயிட்டு கிளாஸ் ஃபுல்லாக வந்துட்டு காலேஜ் ஃபுல்லாகவே பரப்பி விட்டுறா. அப்படி பரப்பி விடும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டேக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம டேக்கு தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவா அப்படின்னு நம்ம டேக்கு நல்லாவே தெரியும். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஒயனை வந்துட்டு பார்த்திங்கன்னா மண்டை குழம்ப விட்டுருந்துருப்பார், யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், நம்ம டேவை வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்ல. சரி நாமன்னு சொல்லிக்குவோம், இருந்தாலும் வந்துட்டு ஒரு இருக்கும்ல ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா. வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ஒயன் வந்துட்டு அப்போ தான் கிளாஸ்குள்ளாரே வரா. எல்லோரும் பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஏன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளாஸில் எப்போ போலமே வந்து உட்காரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் வந்துட்டு ஒயன்கிட்ட வந்துட்டு என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறா. யார் ஒயன் வந்துட்டு ஒரு சன் கிட்ட கேட்குறா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம சன் ஒன்று வந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, டே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவன் பெரிய ஆள், அவன் லவ் பண்ணுறாங்கிறது உலகத்துல நடக்காத விஷயம் போடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பிட்டு கிளாஸ் நோட்டெல்லாம் எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுட்டு பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் எந்த கிளாஸ் அவ, நீ தான், நானா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வேலையை திரும்பி பார்த்துட்ருக்கோம். அறிவட்ட வேலை நீ தாண்டி, காலேஜே உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு தெரியுமா, எப்படி எதிரும் சண்டை போட்டுக்கிட்டு எப்படி வந்துட்டு கரெக்ட் பண்ண டேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. காலேஜ் குரூப்லேயே அதான் எழுதியிருக்கு, வேணா பார்த்தியா போயிட்டு நீ அப்படின்னு சொல்லும்போது, இது எப்போ நடந்துச்சு நான் பார்க்கவே இல்லை, நேற்று ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நான் அப்படி அதில் தானே இருந்தேன், ஆன்லைனில் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எத்தனை மணி வரைக்கும் நீ முழிச்சிருந்தேன், என்ன ஒரு 11, 15, 11:15 வரைக்கும் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இதே 12:30 மணிக்கு போட்ட மெசேஜ் அப்படின்னு சொல்லும்போது,
12:30 மணிக்கா? நீ 12:30 வரைக்கும் முழிச்சிருந்தியா? இல்லை, எனக்கே காலேஜ் வந்து தான் தெரியும். நான் காலையில் ஃபோனில் பார்த்தேன், எந்திரிச்சோடனே ஃபோன் எடுத்து போய் பார்த்தேன். அப்புறம் காலேஜ் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் நான். அப்படியே என்னாச்சு என் உண்மையிலே வட்டே நீ இன்னும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ச்சீ அதெல்லாம் கிடையவே கிடையாது, யார் சொன்னா, ஃபஸ்ட்டு அந்த மெசேஜை யார் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தான் போட்டான், அவன் தான் போட்டிருக்கான், அவன் ஐடியிலே இந்த குரூப்பில் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கெல்லாம் தெரியாதுடி இதெல்லாம் என்கிட்ட. ஷோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நேற்று கிளாரா வந்துட்டு இது மாதிரி பண்ணான், அதுக்கு அவன் அப்படி சொல்லிட்டு இருந்தான், பட் அவன் யாரை சொல்கிறான் எனக்கு தெரியாது. அப்படிங்கிற நான் வந்துட்டு சைக்கிளை விட்டுட்டான், நான் அதோட கிளம்பி வந்துட்டு நான் அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறீங்க. அப்போ நம்ம சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கேண்டி அவன் இப்படி பண்ணணும் ஒரே நேரத்தில், அப்போ அந்த அந்த அவங்ககிட்ட சொன்ன பொண்ணு நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியல சன், பட் வந்துட்டு அவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் சொல்கிறான், செத்துட்டான் இப்போ என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளம்புறீங்க வேகமாக. டேவோட கிளாஸுக்கு அப்படியே வேகமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ பார்த்திங்கன்னா காலேஜே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாம் சிரித்து நம்ம பாய்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அங்கேருந்து உட்காந்துருக்காரா, நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக தானே இருக்கிறீங்க, நீங்கள் இங்கேருந்து போயிட்டு டேவோட ஷர்ட்டை பிடிச்சி என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ இன்றைக்கி என்ன இலவத்துக்கு நீ குரூப்பில் போட்டு வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்றுனோன்னே நம்மகிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப கத்தாத தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கையை பிடிச்சி தட்டி விட்டுறாரு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்து கேட்குறா, நம்ம ஒயன் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தட்டி கேட்கவே மாட்டிங்களா, இப்படி தான் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு எந்த அளவுக்கு டீஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி புள்ளி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயன் கற்றுனோன்னே பாய்ஸ் எல்லாம் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி இன்சல்ட்டாக இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு. அப்போ நம்மகிட்டே வந்துட்டு, ஏன் ஹனி கத்துற, இங்கே வா என்கிட்ட வா, கோவமாக இருக்க பாரு, நான் கேஸ் பண்ணுறோம், நான் இங்கே வா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ண கிட்ட வராரு. நீங்கள் உடனே வந்துட்டு என்ன இவன் கிட்ட வராச்சி தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடவும் நம்மகிட்டே வந்துட்டு, தள்ளாத ஹனி என் மேலே கோவம் தானே உனக்கு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றது. திரும்பவும் உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக ஆத்திரம் எல்லாம் அப்படியே சேர்ந்துக்கிட்டு வருது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டேவை பிடிச்சி தள்ளி விட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடி வந்துடுறீங்க, அப்படியே அழுதுகிட்டே ஓடி வந்துடுறீங்க. அப்புறமேட்டு பார்த்தியா காலேஜ் ஃபுல்லாக இதே பேச்சாக தானே இருக்குது. அப்போ நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அன்றைக்கி வந்துட்டு காலேஜ் வந்துட்டு அங்கேருந்து பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. அங்கே இடத்த வந்துட்டு உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியல. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னே அந்த போஸ்ட்லாம் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பரவாயில்ல ஒயன் வந்துட்டு பண்ணிக்கிட்டா, அவரை வந்து டேட் பண்ணுறா போல், அப்புறம் எதுக்காக நீ வந்துட்டு 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு விஷுவலை எங்கள் முன்னாடி க்ரியேட் பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் வந்துட்டு அதுக்கெலாம் வந்துட்டு ஏதோ ஒரு முறியடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஒயன் என்ன பண்ணுவான்னா ஒரு போஸ்ட் வந்து போடுவா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு என்னை வந்துட்டு புள்ளி பண்ணுறான், என்னை டீஸ் பண்ணுறான், அதனால் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான், நீங்கள் யாரும் தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க, இது எல்லாமே வெறும் ரூமர் தான், அவன் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வந்துட்டு போட்டு விட்டுறா. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அகெயின் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஒரு போஸ்ட் போடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயன் வந்துட்டு என் மேலே கோவமாக இருக்கிறா, அவளுக்கு எனக்கும் உங்களுக்கே எல்லாம் தெரியும், நாங்கள் 2 பேரும் எப்படி வந்துட்டு ஒற்றுமையாக இருப்போம்னு தெரியும், அதனால் எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அந்த கோவத்தில் தான் அவள் அப்படி பண்ணுறா, அவள் ஒரு செல்ல கோவக்காரி, அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறேன், நீங்கள் எதுவும் பெருசாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு போஸ்ட்டை போடுறாரு. இப்போ திரும்பி ஒயன் பேசினா இப்போ என்ன நடக்கும், யாரையும் எதுவும் நம்ப மாட்டாங்க, இவள் கோச்சுக்கு இப்படி பண்ணுறா போயிருக்கு அப்படி தானே நினைப்பாங்க. இப்போ இவளாலேயும் எதுவும் போஸ்ட் போட முடியல. இப்போ காலேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு 2 பேரும் டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒயன் வந்துட்டு ஒன்றுமே பண்ணவே இல்லை. இப்படி தான் வந்துட்டு ரூமர்ஸ் வந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 3 நாளாக வந்துட்டு காலேஜே போகல. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனை வந்துட்டு என்ன பண்ணுறாரு எடுத்துக்கிட்டு ஒயனோட வீட்டுக்கே வந்துடுறாரு. அப்புறம் மறுநாள் வந்துட்டு அந்த 3 நாள் கழிச்சிட்டு வந்து வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கவும் அந்த வாசலில் நின்றுட்டு ஒரு செல்ஃபி எடுத்து போஸ்ட்டில் போட்டு விட்டுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒயனோட வந்துட்டு சேர்ந்து நாங்கள் இன்றைக்கி காலேஜ் வரோம், நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டை போட்டு விட்டுறாரு. நம்ம ஒயன் வந்துட்டு அப்போ தானே கிளம்பியிருப்பா, ஸோ வந்துட்டு ஃபோனை பார்த்து இருக்க மாட்டா. அவள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கீழே இறங்கி வரவும் நம்ம எங்கள் வாசலில் தான் நிற்கிறாரு. இவனுக்கு எப்படி நம்ம வீடு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அவள் கிளம்புறா. என்ன ஹனி, நான் வந்துட்டு உன் பேபி இங்கே வந்து நிற்கிற, நீ சைக்கிள் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது, யார் நீ, எதுக்கு நீ ஏன் வீட்டு வாசலில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னாலாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயேன்னு மட்டும் கிளம்புறான். நம்ம வந்துட்டு சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறாரு. இப்போ நீ என் கூட வண்டியில் தான் நீ வரணும் நீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டாக சொல்கிறாரு டீப் வாய்ஸில்.
அப்போ வந்துட்டு அடிச்சு போட போகிறான்னு பயந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா போயிட்டு நம்மகிட்டே பைக்கில் ஏறி உட்காந்துக்குவீங்க. உட்காந்துட்டு காலேஜில் போய்ட்டு இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக அங்கே நிற்கிறாங்க எல்லோரும். ஏன்னா நம்மகிட்டே போஸ்ட் போட்டிருக்காருல, ஸோ வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க எல்லோரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வரீங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செமையாக வந்துட்டு சிரிக்கிறாங்க, கிளாப்ஸ் பண்ணுறாங்க. நம்மகிட்டே வந்துட்டு கப்பிள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி. அதை ஃபோட்டோலாம் எடுத்து வேறு போஸ்ட்டு வேறு போடுறாங்க. ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. இது இப்படியே வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்மகிட்டே வந்து தேவையில்லாமல் அப்படி புல்லி பண்ணிக்கிட்டே இருக்காரா. ஸோ வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதே மாதிரி புல்லி பண்ணிகிட்டே இருக்கவும் உங்களால் வந்து எதுவுமே செய்ய முடியல. எல்லாத்துக்கும் மண்டையாடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்மகிட்டே வந்து ஃபைனல் இயர் தானே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு அவர் கிளம்புற டைம் இருந்துச்சு. நம்ம பையன் சின்ன பொண்ணு தானே, அதனால் சொல்லிட்டு வந்துட்டு அவள் அந்த காலேஜில் தான் இருக்கான். நம்மகிட்டே தான் வந்துட்டு டாட்டா பை பை கிளம்பிட்டார். அவர் சியூ பண்ண நினச்சாரு. பட் காலேஜில் வந்துட்டு டாட்டா சியூன்னு அனுப்பி விட்டாங்க. இது வந்து இப்படியே முடிஞ்சிருக்க போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பாடே போயிட்டான், இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாகிடுவா யார் நம்ம மொயன் வந்துட்டு. இது வந்துட்டு ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு, ஒரு 6 வருஷம் அதுக்கப்புறம் கழிச்சிடும். நம்மகிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்துட்டு சிஓவாக தான் இருக்கார். ஏன்னா அவர் கொஞ்சம் ரிச்சான பையன்ல. அண்ட் நம்ம ஒயன் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு கம்பெனியில் சாதாரண ஒரு எம்ப்ளாயாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. அப்படி தான் அவள் லைஃப் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டு போயிட்டு வந்துருக்கும். இப்படியே போயிட்டு இருந்த நம்மளுடைய ஒயனோட லைஃப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்துட்டு அட்டன் பண்ணி பார்த்தானா அம்மா தான் ஃபோன் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு உன்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நீ சீக்கிரமாக நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கால் வருது. நீ எதுக்கு வந்திருக்காங்க, என்ன நீங்கள் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது, நீ வீட்டுக்கு வா ஒயன், வரலன்னா உனக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மிரட்டிட்டு வச்சிடறாங்க ஃபோனை. ஒயனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் லீவெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 பேர் வந்து இருந்திருப்பாங்க. அப்படியே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா நம்ம டேவ் உட்காந்துருக்காரு அவரோட பேரண்ட்ஸோட. பார்த்துட்டு உங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. இவன் எதுக்கு இங்கே வந்தான், நீயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு சரி இவங்கெல்லாம் இருக்காது, இவன் என்னத்துக்கு வந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே ரூம்குள்ளே ஓடவும், அப்போ அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காஃபியை போய் கூடு அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கிச்சனுக்குள்ளே இழுக்கிறாங்க. எதுக்குமா, மாப்பிள்ளை பார்க்குறவங்க வரலையா, அவங்க தாண்டி உன்னை வந்துட்டு பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா சொல்கிற இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எட்டி பார்த்தா நம்ம கண்ணை கசக்கி பார்க்குறா நம்ம தான் உட்காந்துருக்காரு. அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் பேர் கிம் டேஹுங், அதாவது வந்துட்டு கிம் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓ அவர் வந்துட்டு அப்படின்னு சொல்லும்போது, இவரை எப்படிமா பிடிச்சிங்க, நம்ம மிடில் கிளாஸு அவர் ஹை கிளாஸு, எப்படி வந்துட்டு என்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே வந்துட்டு போன வாரம் நான் உன்னை திட்டினேன்னு சொல்லிட்டு மேட்ரிமோனியில் போட்டிருந்தேன் உன்னுடைய பயோடேட்டாவை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் போட்டேன் தான், அதான் அதனால தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அது எப்படிமா வந்தாங்க, அவங்களோட கிளாஸுக்கு தகுந்தவங்க தானே பார்ப்பாங்க, என்னையை எப்படிமா அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதான் எனக்கும் தெரில, சரி பேசி பார்ப்போம் வா, சும்மா காஃபியை மட்டும் கொடுத்துட்டு வாயேன், மொத்த அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்களும் போயிட்டு அந்த காஃபியை போய் எடுத்துகிட்டு கொடுப்பீங்க. பார்த்தா நம்மகிட்டே காலேஜில் பார்த்தது காலேஜிலே சும்மாவே ஹேண்ட்ஸமாக இருப்பார். இப்போ இன்னும் சிஇஓ வேறு மாறிட்டார். பட் ஆளே பார்க்க அப்படியே வித்தியாசமாக இருந்தாலும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார் பார்க்குறதுக்கே. அவர் ஒரு டிங்னு ஒரு க்ளஷ்னே வச்சுக்கோங்களேன், கிளாஷ் ஆகிடுச்சு அப்படியே நம்ம பையனுக்கு வந்துட்டு டேவை பார்க்கும்போது, இந்த காஃபி கொடுக்கும்போது பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு, அப்போ நம்ம ஒயன் அம்மா வந்து பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம டாடாவும் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயன் வந்துட்டு இவ்வளோ தான் சம்பாதிச்சிட்டு இருக்கா மாதம், நானும் வேலைக்கு போயிட்டுருக்கேன், கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்குறாரு. ஐயோ இவனை எதுக்கா ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை அடிச்சுக்கிறா தலையிலேயே. அப்போ வந்துட்டு, இல்லை சார் எனக்கு வந்துட்டு உங்கள் பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் டே என்ன சொல்லுவாரா அதான் கேட்குறாங்களா. ஸோ அதனால் வந்துட்டு சரி எங்களுக்கும் வந்துட்டு பிடிச்சிருக்கு உங்களை அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு தட்டை மாற்றிட்டாங்க. ஒயனோட லைஃபு என்கிட்ட கேட்கவே இல்லை, என்ன ஏதுன்னெலாம் கேட்கவே இல்லை, அவங்களே முடிவு பண்ணி அவங்களே சரின்ட்டாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்யாணம் வரைக்கும் வந்து நின்றுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா மோதிரம் போடுற இடத்துக்கிட்ட வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மகிட்டே வந்துட்டு ரிங் போட்டு விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிஸ் பண்ணக்கிட்ட வராரு. அப்போ வந்துட்டு எனக்கு கிஸ் பண்ணாத நீனு அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிக்கிட்டே நீங்கள் சொல்லவும், இல்லை எனக்கு கிஸ் பண்ணலன்னா அப்புறம் இதை வந்து நினச்சிக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது, யார் என்ன நினச்சா எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ எனக்கு கிஸ் பண்ணனா இந்த மேடையை விட்டு நான் இறங்கி கீழே போயிடுவேன் நான் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் மிரட்டி சொல்லவும், நம்மகிட்டே வந்துட்டு சரி நான் வந்துட்டு எதுவும் பண்ணல, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது உன் கையிலையாவது கிஸ் பண்ணுறேன், அதுக்கான பர்மிஷன் கொடு அப்படின்னு வந்துட்டு சொல்லும்போது, அப்புறம் மொயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே சரி அப்படின்னு சொல்லவும், நம்மகிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக நீல் டவுன் போட்டு செம்ம சூப்பராக இருக்கும் அந்த சீன் வந்துட்டு.
அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் அப்படியே வந்துட்டு அந்த ஹேண்டை கிஸ் பண்ணிவிட்டு விடுவார் அப்படியே. அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ உங்கள் இமேஜினேஷன் தான், இதுக்கு மேலேயும் நீங்கள் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டாரா. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்பி வீட்டுக்கு போகணும்ல. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிடுறீங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டே வந்துட்டு ரூமுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, சரி ஒயன் எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வந்துட்டு எப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி நீ என்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. இதில் உன்னை வேற கல்யாணம் வேற பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்? நான் சின்ன வயசில் இருந்த மாதிரியே இருப்பேனா? அது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனா சின்ன பிள்ளை அறியா பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டேன், அதையும் நினச்சிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தூங்க போயிட்டுறீங்க. நம்ம டே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுக்க போயிடுவார். இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு போயிடும். நம்ம டே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நம்ம ஒயன்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் பேசுவார். ஆனால் ஒயன் பார்த்திங்கன்னா பிடிக்காத மாதிரியே பேசுவாள், அவாய்ட் பண்ணி பேசுவாள். அது மற்ற வீட்டில் எல்லாட்டையும் நல்லா தான் பேசுகிறா. பட் நம்ம டேக்கிட்ட மட்டும் இப்படி தான் பேசுகிறாளா? நம்ம டேக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அது என்ன அவரோட போவ என்னன்னு தெரில. பட் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். பட் ஒயன் வந்துட்டு இதையும் கண்டுக்கிற மாதிரிலாம் தெரில. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒயனுக்கே அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நாம ஏன் அவன்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கோம், அவன் தான் வந்துட்டு ஹஸ்பண்டுன்னு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் அவன்கிட்ட கத்தி என்ன பிரயோஜனம், இருக்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டே வந்துட்டு திடீர்னு என்ன நினச்சாரோ தெரில. அன்றைக்கி அவர் ராத்திரி வீட்டுக்கு இன்றைக்கி ராத்திரி தான் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பான்னா மனசு மாறி இருந்திருப்பான். நம்ம டே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ராத்திரி தான் வீட்டுக்கே வரல. அவர் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பா சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நம்ம டே வரவே காணும். என்னாச்சுன்னே தெரில. சரி ஃபோன் அடித்தா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபோன் அடிப்பா. பட் ஆனால் ஃபோன் வந்து எடுக்க மாட்டார் நம்ம டே வந்துட்டு. எப்போவுமே வந்துட்டு வீட்டில் கூப்பிட்றாங்க வரியா என்ன அப்படிங்கிற மாதிரி ரூடாக தான் கேட்பா. அதனால் சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஃபோன் எடுத்து வந்துருக்க மாட்டார். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஆளையே காணும், எங்கன்னே தெரியல. போயிட்டு ஆண்டிக்கிட்ட கேட்கும்போது, இல்லைம்மா அவன் பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளியில் போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி இது என்கிட்ட சொல்லவே இல்லை, நான் தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி கேட்கவும், அப்படியே டே உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை ஆண்டி என்கிட்ட சொல்ல கிடையாது அப்படின்னு வந்து சொல்லவும், சரிம்மா நீ வந்துட்டு பார்த்துக்கோட்டே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 நாள் கழிச்சும் டே வருவானா இப்படியே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. அப்போ வந்துட்டு கார் சவுண்ட் கேட்குதா, டே வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கீழே ஓடி போய் கதவு திறக்கவும் நம்ம டே தான் வந்து இருந்திருப்பார். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வா டே அப்படின்னு சொல்லும்போது தலே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் பார்த்திங்கன்னா மேலே போகிறாரு. என்ன கண்டுக்கவே இல்லை, நீங்களும் சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறீங்க, டே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறீங்க. அவர் பாட்டு வேகமாக போகிறாரு. இங்கே பாரு, இன்னொரு தடவை வந்துட்டு இந்த டேன்னு இந்த உரிமையில் கூப்பிட்றது அதெல்லாம் வச்சுக்காது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டு அவர் பாட்டு போகிறாரு. சரி போக டே சரியாகிடுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவீங்க. பட் டே மேலே வந்துட்டு முன்னாடிலாம் கொஞ்சம் கரெக்டாக காட்டாமல் கொஞ்சம் பேசுவீங்களா, அதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டீங்க நீங்களே வந்துட்டு. பட் நம்ம டே வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிறாரு. அவர் தான் உங்களை ரொம்ப குத்தி காயப்படுத்துகிறாரு பேச்சாலேயே வந்துட்டு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் இப்படியே வந்து போயிட்டுருக்குது. நம்ம டே வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா ஆஃபீஸ்லேருந்து வராறப்போ தான் அவர் என்ன கோவத்தில் இருந்தாருன்னு சத்தியமாக தெரியல. நம்ம ஒயின் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமைச்சி வச்சுருந்துருப்பா. நம்ம டே வந்துட்டு சரிம்மா சாப்பிட வந்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவும் இவள் போயிட்டு என்ன பண்ணுவான்னா சாப்பிட கூப்பிடலான்னு போவாள். அப்போ நம்ம டே வந்துட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை சாப்பிட, நான் எதுக்கு சாப்பிட வரணும்? இல்லை கொஞ்சம் நீங்கள் இப்போ தானே வந்தீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் எதுக்கு சாப்பிட்ணும், நீ செஞ்சு நான் ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சமைக்கல அம்மா தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லவும், அப்படியா ரொம்ப சந்தோஷம், எனக்கு சாப்பாடெலாம் வேணாம் கிளம்பு. இல்லை நீங்கள் நேற்று நைட்டும் நீங்கள் சாப்பிடல, லஞ்சும் இன்றைக்கி நீங்கள் எடுத்துகிட்டு போகலை மறந்துட்டீங்க, அப்புறம் நான் வாட்ச்மேன்ட்ட கொடுக்க சொன்ன அவர் கொடுத்தாரு என்னன்னு கூட தெரில அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நான் சாப்பிடல அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், தயவு செஞ்சு கிளம்புறியா ரூமை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை நீங்கள் வந்துட்டு சொல்ல கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஓங்கி வந்துட்டு கன்னத்துலேயே ஒரே அறையாக வரைஞ்சிடுறாரு. ஒயன் அப்படியே சுருண்டு போய் கீழே விழுவும், மரியாதையை ரூமை விட்டு வெளில போயிருன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்தவும் பார்த்திங்கன்னா ஹல்க்கு மாதிரி கத்துறாரு. அதை கேட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து நிறைய பொறுமையாக இருந்துச்சு அப்படியே அழுதுகிட்டே கண்ணை கசிக்கிட்டே வரும். பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு அவங்க ஆண்டி இருக்காங்களா, ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு போய் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்துட்டு என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லும்போது, சரிம்மா அழுவாதம்மான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் மனசை தேத்துறாங்க. என்னமோ பேசி வந்துட்டு அவன் என்ன கோவத்தில் இருக்கான்னு தெரிலம்மா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு அவங்க கெஞ்சுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் மனசை ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள வந்துட்டு கவலைப்படாதுன்னு அவங்கள தேத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நம்மகிட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா
அடிச்சுப்புட்டாரா, அடிச்சுப்புட்டு பார்த்தீங்கன்னா அவர் போய் தூங்கிட்டாரு. இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் போயிட்டுருக்கோம். நம்மள்ட்டயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயின் வந்துட்டு பேசுகிறதே கிடையாது. அப்போ வந்துட்டு கொஞ்ச நாளுக்கும் அவருக்கே வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி தோணும். ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது, ஏன் வந்துட்டு அன்றைக்கி ஒயனை அடிச்சிட்டோம், அவள் வந்து இது வரைக்குமே அவள் நம்மக்கிட்ட வந்து பேசவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது. நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. உண்மையை சொன்னால் நான் அவளை பார்க்க கூட இல்லை நான். ஆனால் நான் ரொம்பவே தான் அவளை கஷ்டப்படுத்திட்டேன். சின்ன வயசுலேயும் சரி, இப்போவும் சரி, அவளை நான் மட்டும் தான் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன். அவள் வந்துட்டு அவள் ரொம்பவே இன்னோசென்ட்டாக இருக்கா. நான் ரீவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவளை நான் மேரேஜ் பண்ணேன். பட் ஆனால் அவளுக்கு என்னை ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கல. அவள் சும்மா தான் என்னை திட்டிகிட்டு இருக்கா அப்படின்னா வரைக்கும் நான் காலேஜில் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு ரீவெஞ்ச் பண்ணி நான் கல்யாணம் பண்ணது ஏதோ தப்பு தான். பட் ஆனால் வந்துட்டு அவள் பேசாமல் என்னை ஒதுக்குனப்போ தான் தெரிஞ்சுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது. நான் ஏன் இப்படி லூசு மாதிரி நடந்துக்கிறேன், சைக்கோ மாதிரி ஏன் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒயன் வந்துட்டு வீட்டில் தானே இருப்பா. அப்போ வந்துட்டு நம்ம டே வந்துட்டு கால் பண்ணுறாரு நம்ம ஒயனுக்கு வந்துட்டு, ஹலோ ஒயன், சொல்லுங்க டே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை டே ஒயன் வந்துட்டு நம்ம வெளியில் போகிறோம். என்னாச்சு டே, ஏதாவது கான்ஃபரன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நமக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, அதனால் வந்துட்டு உன்னை நான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை, அதனால் நம்ம சேர்ந்து எங்கேயாவது வெளில போய்ட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, சரி நான் கிளம்புறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம வந்துட்டு பாரிஸ் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நான் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், நைட் நமக்கு ஃப்ளைட் இருக்குது, நீ வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறியா, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஃபோனில். உங்களுக்காக செமையாக சந்தோஷமாக தாங்களே, என்ன டேவா அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓடி போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க ஆண்டிக்கிட்ட, இந்த மாதிரி டே சொன்னார் அப்படிங்கவும் அவங்களும் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு டேக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீ உங்களுக்கெல்லாம் தேவை அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு சூப்பராக நீங்களும் வந்துட்டு ரெடியாகி நிற்கிறீங்களா. நம்ம டே அப்போ தான் வீட்டுக்குள்ளேயே வராரு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கதவு திறக்கவும் பார்க்க செம்ம கவர்ஜியஸாக இருக்கீங்களா. நம்ம டே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உடையாந்து வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. எல்லாமே எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் எல்லாமே பேக் பண்ணிட்டேன்ட்டே, நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னோன்னே, ஓகேடி சொல்லக்குட்டி, நான் வந்துடுறேன், சீக்கிரமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், நீ சாப்பாடு எடுத்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, சரி இன்றைக்கி யார் சமைச்சா, நான் தான் டே சமைச்சேன், சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக சாப்பிடுவேன், நீ சமைச்சா நான் எப்படி சாப்பிடாமல் இருப்பேன் நான், சின்ன போய் எடுத்து வைக்கிறியா ப்ளீஸ், பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த போய் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம டே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் கணத்துலேயே வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மேலடி வேகமாக போகிறாரு. அது வந்துட்டு பிறகு உங்களுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி செம்ம கிஸ் வேறு பண்ணிட்டாரா, தாங்க முடியல. போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்ம டேக்கு வந்துட்டு. நம்ம டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டு சாப்பாடு சூப்பராக இருக்கும் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. சாப்பிட்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கிளம்பிட்டீங்க எங்கன்னா பாரிஸ்க்கு வந்துட்டு. பாரிஸ்க்கும் நீங்கள் இப்போ வந்துட்டிங்களா. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே செம்மையான ஒரு வியூவாக இருக்குது. அந்த ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு லேக் இருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே அந்த பாரிஸோட அந்த டவர் வந்துட்டு ஈஃபல் டவர் தெரியுது, ரொம்பவே சூப்பராக இருக்குமா. அங்கே நம்மகிட்டே வந்துட்டு ஒயனோட ஹேண்ட் வந்து பிடிச்சிட்டு நிற்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறாரு, சாரி ஒயன், இது வரைக்கும் நான் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் ஆனால் நீ எதையுமே மனசில் வச்சுக்காமல் இப்போ கூட வந்துட்டு நான் மனசு மாறும், நீயும் சேர்ந்துட்டு என் கூட மனசு மாதிரி என் கூட இன்றைக்கி நீங்கள் வந்திருக்க, ஐ லவ் யூ ஒயன் ரேடி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா ஒயனை வந்துட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஸோ இதோட வந்துட்டு இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. அண்ட் வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் ஹியரிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.